ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஆபகுக் 2வது அதிகாரம் 1வது வசனம். நமக்கெல்லாம் 2:3 தெரியும், 2:1 தெரியாது. அந்த 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நான் என் காவலிலே தரித்து. என்ன வேர்டுங்க! அரணிலே நிலை கொண்டிருந்து என்னை எந்த சிச்சுவேஷன்ல வச்சிருக்கிறாரோ அதுல நான் உக்காந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும், அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். என்கிட்ட தப்புன்னா அவர் என்னை கண்டிப்பார். ஆமே, இல்ல இது நான் அனுமதிச்சது, இதுல இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன்னா அவர் என்கிட்ட ஏதாவது சொல்லுவார். நான் இப்படிதான் வெயிட் பண்ணுவேன், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போறாருன்னு காத்திருந்து இந்த பிரேயர்ல, இந்த செய்தி வேளையில ஏக்கத்தோடு இருக்கிற உள்ளமே, உன் ரோலை சொல்லிட்டாரு, நீ எழும்பிரு. ஏலி மாதிரி விட்டுறாத. ஆமே, நோவா மாதிரி எழும்பிரு. உன் குடும்பம் காக்கப்படும். உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமே, அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ. இப்படி காத்திருந்தவனுக்கு என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? 3வது வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்ல. இந்த பகல் வேளையில ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போறாரோ, என்ன சொல்ல போறாரோ ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? இந்த ஆபகுக் 2:3 என்ன சொல்ல போறாரோன்னு காத்திருக்கிறவர்களுக்கு சூழ்நிலை நெருக்கமா இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார், காத்திருக்கிற உள்ளமே, குறித்த காலத்துக்கு தரிசனம். நல்ல கைகளை தட்டி, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. பக்கத்துல 2 பேரை கையை பிடிச்சு பலப்படுத்தி சொல்லுங்க, அது பொய் சொல்லாது. வார்த்தை பொய்யாகாது, வார்த்தை பொய்யாகாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு என்ன சொல்ல போறீங்க? செய்ய மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? உனக்கு நடக்காதுன்னு சொல்ல போறீங்களா? அப்படி பயந்து இருக்கும் போது அது நிறைவேறும். எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை விடாய்த்து ஆத்துமாவை குளிர பண்ணும். விடாய்த்து போய் வந்திருக்கிற உள்ளமே, இதோ கர்த்தருடைய வார்த்தை, இது என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நிச்சயம் உள்ளவங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன் ரோலை சொல்லிட்டார், உன் ரோலை சொல்லிட்டார், நீ யாருன்னு சொல்லிவிட்டார். ஆமே, கர்த்தர் வைத்திருக்கிற. ஆண்டவரே, யாரும் நிக்க விட மாட்டேங்கிறாங்க, அதை நீ மைண்ட் பண்ணாத. உன் கோல் இன்னும் துளிரல, அதான் விஷயம். உன்னையும் உன் அழைப்பையும் அங்கீகரிக்கல தெரியுமா? உன் கோல் துளிரல. உன் கோல் துளிரது வரை நீ காத்துறாத. உன் ரோலை நீ செய். எல்லா கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும்போது நீங்க செய்றீங்க தெரியுமா? இந்த ஆரோன் இந்த இடத்துல வந்து நிக்கிறார். மோசே நின்னாலும் அது பரவாயில்ல. ஏன்னா மோசைக்கு விரோதமா முறுமுறுத்ததை விட யாருக்கு அகேன்ஸ்டா தான் ரொம்ப முறுமுறுக்கிறாங்கன்னா ஆரோன். ஆரோன் வந்து நிக்கிறார். எப்படி வாடி வந்து நிக்கிறார். நிக்கணுமே, நிக்கல. ஆண்டவர் அதுதான் பார்க்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. அதாவது மனதளவுல தளர்ந்திருந்த ஆரோன, ஆனாலும் நின்னா. ஆண்டவர் சொல்றார், இனி நான் வெயிட் பண்ண மாட்டேன். விடியல் வரப்போகிறது. சில உள்ளங்களுக்கான தீர்க்க தரிசனம், சில விடியற் காலம் சிலருக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபாவி என்னில் ஊற்றும். ஒரு டைம் ரொம்ப ஆயிட்டு, ஒரு 3 minutes நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு ஜெபம். நீங்க வீட்டுல போய் இதை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். நீ வினேகாஸ் பண்ண பாவம் தான் பிரச்சனை காரணம். ஆனா ஏலி, நீ ஜாமக்காரன மாறி இருந்தேன்னா தடுத்திருக்கலாமே, தடுத்திருக்கலாமே. நீ கர்த்தர் என்னோடு தான் பேசினார். நிச்சயம் உள்ளவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து. உங்க இடது கரத்தை இருந்தது. நேரம் ரொம்ப ஆனதுனால நான் அங்கே ஜெபிக்க விரும்புறேன். ஆனா உண்மையா ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏலிய மாதிரி, எசேக்கியாவை மாதிரி நான் எனக்கு மட்டும் காவலாளனா இருந்துட்டு என் குடும்பத்தை விட்டுறக்கூடாதுப்பா, சபையை விட்டுறக்கூடாதுப்பா, தேசத்தை விட்டுறக்கூடாதுப்பா. ஆண்டவரே,
என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உணர்ந்தவனாய் உள்வாங்கினவனாய் திறப்பில் நிக்க, நோவா மாறி திறப்பில் நிக்க, யாக்கோப மாறி போராட, மோசைய மாறி திறப்பில் நிக்க, நோவா மாறி குடும்பத்தை கட்டி எழுப்ப, ஆரோன மாதிரி நிக்க எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். கர்த்தர் உனக்கு ஒரு ஜாமக்காரன் ரோல் கொடுத்திருக்கிறார்னா உனக்கு ஒரு விடியற் காலத்தையும் வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு விடியற் காலத்தையும் வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. கண்கள் இருளடைகிற நிலைமை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்குள்ள இந்த ஆவிக்குரிய மந்த நிலைமை வேண்டாம். ஒரு அனலை தருவீராக, ஒரு அனல் உண்டாக செய்வீராக, ஒரு அனல் உண்டாக செய்வீராக, ஒரு அனல் உண்டாக இயேசுவின் நாமத்தில். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். கர்த்தர் கிருபையை ஊற்றுறார், கிருபையை ஊற்றுறார். உன் ஜெப ஜீவியத்தை தட்டி எழுப்புறார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, அந்நிய பாஷையில உன் கோல் துளிர்விடும் காலம் சமீபிக்கிறது. ஆண்டவரே கிருபையை ஊற்றுவீராக, கிருபையை ஊற்றுவீராக. கிருபை தாங்கப்பா. அறிந்து மசதியா இருக்கிற நிலையினே வேண்டாம். காலங்களை ஜாமக்காரனுக்கு தெரிவிக்கிறவரே, விடியற் காலம் எது பகற்காலம் எது என்பது ஜாமக்காரனுக்கு அறிவிக்கப்படுகிறதே. அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி காலம் அறிந்து செயல்பட எனக்கு கிருபை தாங்க. எங்க அமைதியா இருக்கணும், எங்க செயல்படணும், எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீத போல குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிற ஜாமக்காரனாய் என்னை நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்துங்கப்பா. விட்டுறாதீங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. ஆண்டவரே நன்றி. இப்படி பிள்ளைகளை கொண்டு வந்து இதை கேட்க பண்ணினி கர்த்தாவே, எங்களோடு பேசினி. ஏசாயா 62 சொல்லி இருக்கிறபடி, ஆமே, நான் ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன்னு சொன்னீரே. அப்படியே உங்க தலை மேல உங்க கையை வச்சு என் மேல இந்த கட்டளை பிறக்கட்டும் ஆண்டவரே, என் மேல இந்த கட்டளை பிறக்கட்டும். இனி என் தானியம் சத்துருவுக்கு ஆகாரமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, இனி என் தானியம் சத்துருக்கு ஆகாரமாய் போகாதபடிக்கு ஒரு ஜாமக்காரனாய், ஜாமக்காரனாய் கர்த்தாவே உம்முடைய கட்டளை என் மேல் பிறப்பிக்கப்படுவதாக, உம்முடைய கட்டளை என் மேல் பிறப்பிக்கப்படுவதாக. நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஒவ்வொருவரை முத்திரை போட்டு அனுப்ப